வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவு அனைத்து தமிழ் மக்களும் புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டிய பதிவு. என்ன விஷயம் என்றால், உங்களுக்கு தெரியும், லண்டனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக புலம்பெயர் தேச உறவுகளினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு போராட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அங்கே அவர்கள் தேசிய கொடியை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டங்களை செய்கின்ற பொழுது இலங்கை அரசு தீர்வை தர வேண்டும், எங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கோஷமிட்ட அந்த வீதியெங்கும் மக்கள் கூட்டத்தினால் நிறைந்த அந்த போராட்டத்திற்கு ஜேவிபியினுடைய என்பிபி என்று சொல்லலாம், என்பிபியினுடைய பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா அவர்கள் காரிலே அங்கே அவர்களுடன் கலந்துரையாடுவதற்கு அந்த போராட்டக்காரர்களுக்கு மத்தியிலே வந்திருக்கின்றார். அவர் வந்தபோது பேசுவதற்காக வந்திருக்கிறார். வந்தபோது அவரை ரங்க விடாமல் அங்கே அந்த கொடியினால் அவருடைய காரை போர்த்தி வர வேண்டாம், ரங்க வேண்டாம், தீர்வைத்தா அது இதோ ஒன்றெல்லாம் கத்தி கூப்பாடு போட்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்திலே கலந்த சில பெண்கள் மற்றவர்கள் குரலை தெளிவாக கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால், டோன்ட் ஸ்டாப், டோன்ட் டூ தட் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நிறுத்துங்கள், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பின்புலத்திலே இது இலங்கை அரசியலையும் பேசுபொருளாக இருக்கிறது, லண்டன் அரசியலில் பேசுபொருளாக இருக்கிறது, உலக தமிழர்கள் மத்தியிலே சமூக வலைத்தளங்களிலேயும் பேசுபொருளாக இருக்கிறது. இவர்கள் செய்தது சரியா பிழையா என்றதை ஒரு சிறு தொகுப்பினூடாக பார்ப்போம். பொதுப்படையான நடுநிலையான நிலைமையோடு பார்ப்போம். உறவுகளே, ஒரு புலம்பெயர் தேசத்திலே, அதுவும் மாவீரர் வாரங்கள் வருகின்ற பொழுது ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஒன்று கூடல்கள் நடைபெறுவது வழக்கம். அது உங்களுக்கு தெரிந்தபடியும் அது காலங்காலமாக நடைபெறுகின்றது. ஆனால் இந்த போராட்டத்திலே எந்த ஒரு அரச பிரதிநிதிகளும் கலந்து கொள்வது இல்லை. ஈழத்திலே நடந்தால் கூட அந்த போராட்டத்தை கண்டும் காணாமல் வீதிகளை மாற்றிக்கொண்டு எல்லாம் ஓடி ஒழித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயம் அரசியல் ரீதியாக உற்று நோக்கக்கூடிய விடயம். ஏனென்றால், புலிக்கொடியை பிடித்து கொண்டு நிற்கின்றார்கள். இலங்கைக்கே கண்ணில காட்ட முடியாத ஒரு புலிக்கொடியை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள், தங்களுடைய கொடியை. ஆகவே அந்த கொடிகளை பிடிப்பதற்கு மத்தியிலே ஒரு அரசியல்வாதி போவதென்பது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு தானே வைக்கின்ற ஆப்பு. இலங்கையிலே தடை செய்யப்பட்டிருக்கிறது இப்படியான கொடிகள் என்ற போதிலும், அந்த இலங்கையை ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளர்களை கட்டியிடிக்கின்ற கடிவாளம் போல் இயங்குகின்றவர் தான் இந்த ஜேவிபியுடைய ரில்வின் சில்வா. அவரே இவர்களோடு பேச வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று அந்தளவு கொடிகள் தூக்கி பிடிக்கின்ற கூட்டத்தின் மத்தியிலே உள்நுழைந்து வெளியே அவர்களை சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் என்றால், இதிலே ஒரு அரசியல் நுணுக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அப்படியானவர்கள் யாருமே வெறவே பயப்படுவார்கள். இப்படி கொடிகள் பிடிக்கிற இடத்துல ஒரு தலைவர் பேசுகிறார் என்றால், இவர்கள் அங்கீகரித்து விட்டார்கள், தனிநாட்டை அங்கீகரித்து விட்டார்கள், தமிழீழத்தை அங்கீகரித்து விட்டார்கள் என்று எதிர்க்கட்சியினர் அங்கே புலம்புவார்கள். ஆட்சியை கலைப்பதற்கு பெரிய பெரிய புராணங்களை பாடுவார்கள். இது அவர்களுடைய அரசியல் இருப்பையே இல்லாமல் செய்கின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் ரில்வின் சில்வா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது இன்று அறுதி பெரும்பான்மை, எந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அறுதி பெரும்பான்மை கொண்ட பாராளுமன்றத்திலே ஜேவிபியுடைய என்பிபியுடைய அத்தனை உறுப்பினர்களையும் பின்னால் நின்று அத்தனை அமைச்சர்களையும் அத்தனை அரச முடிவுகளையும் எடுக்க வைக்கின்ற, அதை இயக்குகின்ற ஒரு ரிமோட் கண்ட்ரோலாகத்தான் ரில்வின் சில்வா பார்க்கப்படுகின்றார். அப்படியான ரில்வின் சில்வா இப்படி புலிக்கொடி, இலங்கையிலே தடை செய்யப்பட்ட கொடியை பிடிக்கின்ற ஒரு கூட்டத்துக்குள் நுழைகிறார் என்றால் தைரியமாக அதை நாங்கள் வரவேற்றிருக்க வேண்டும். ஏன் வரவேற்றிருக்க வேண்டும் என்றால், அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று மனிதாபிமான ரீதியாகவும் அரசியல் சாணக்கிய தன்மையோடும் அதை அணுகி இருக்க வேண்டும். அதாவது அவரை அழைத்து அவர் என்ன சொல்கிறார் என்று கைகுலுக்கி பேசி புரிய வைத்து, எங்களுக்குரிய பிரச்சனைகள் இருக்கு, இப்போ அண்மையில் கனடாவிலேயும் இந்த கொடியை அங்கீகரிச்சிருக்கிறோம், இனப்படுகொலை என்றெல்லாம் அங்கீகரித்து கொண்டு வருகிறோம், நீங்கள் எங்களுடைய தீர்வுகளை தருவதற்கு, ஒரு சுதந்திரமான காற்றை சுவாசிப்பதற்கு இலங்கைக்குள்ளே ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ள சமஸ்திய 13ஆம் திருத்தச் சட்டத்தை இன்னும் வலுவாக்கி மாகாண சபைகளை நிகழ்த்தி ஒரு நல்ல தீர்வு திட்டத்தை உங்கொண்ட பெரும்பான்மை அரசாங்கத்தில் தாங்க உண்டு, எவ்வளவு சிறப்பாக அந்த கொடிகளுக்கு மத்தியில் வச்சு அவரை பேசியிருக்கலாம், ராஜதந்திரமாக அணுகியிருக்கலாம். ஆனால் எங்கண்ட வளமையான இந்த உணர்ச்சி பிரவாக நடவடிக்கைகளால் தான் எங்கண்ட பிரச்சனையே இங்கே எழுகுது. அதாவது 3 படைகளை கட்டி அதற்கு மேலதிகமாக தற்கொலை படையை, அதாவது கரும்புலி படையை கூட கொண்டு நடத்திய தலைவனால் கூட இயலாத காரியத்தை இவர்களுடைய வெற்று கோஷங்கள் அங்கே ஏற்படுத்த போகிறது என்பதுதான்
இந்த அறிவிலியான இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. இன்னும் ஒரு புத்திஜீவியற்ற சமுதாயமாக, ஒரு ராஜதந்திரம் அற்ற ஒரு மக்களாகத்தான் அவர்களுடைய அந்த செயற்பாடு நேற்று அருவருக்கத்தக்கதாக, என்னை பொறுத்தவரை சொல்வேன், அருவருக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. அவர்களை வழிநடத்த வேண்டியவர்கள் இப்படி வருகிறார் என்ற அறிவிப்பு வந்திருந்தால் அவர்களை எல்லாம் விலக்கி வைத்து நாங்கள் பேசுவோம், அவர் விரட்டும். ஒரு முக்கிய அரசியல் புள்ளி, இந்த அரசாங்கத்தையே ரிமோட் கண்ட்ரோலாக இயக்குகின்றவர், அவரிடம் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை எங்களுக்குரிய பாணியில் ராஜதந்திரத்தோடு முன்வைப்போம் என்று செயற்படாமல் ஒரு 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 விதண்டாவாதமாக, ஒரு விருமாப்போடு இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியலை அங்கே அரங்கேற்றி இருக்கிறார்கள். அவரை அடிக்க போய், தாக்க போய், கொடிகளை போர்த்தி, சில பேர் தடுக்க வலிக்கிட்டவர்கள், போலீசாருடைய பாதுகாப்போடு அவர் வெளியேற்றி விட்டார். எவ்வளவு ஒரு கனிவான நேரம் அவரை அந்த கொடிகளுக்கு மத்தியில் கீழிறக்கி எங்களுடைய பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி, எங்களுக்கும் தீர்வுகள் தேவை, சுதந்திரமான காற்றை சுயாட்சியோடு நாங்கள் சுயநிர்ணய உரிமையோடு இலங்கையை வாழ வேண்டும், அதுக்கு உங்களுடைய அரசாங்கத்திலே வழி சேருங்கள் என்று ராஜதந்திர நுணுக்கமாக வெல்லவா அணுகியிருக்க வேண்டும். ஆகவே மிகவும் கீழ்த்தரமான ஒரு உணர்ச்சி பயப்பட்ட அரசியலைத்தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த வெற்று உணர்ச்சி வச கோஷங்களினால் இலங்கையில் எதையும் சாதித்து விடப் போவதில்லை. போவது இன்னும் இலங்கையில் இருக்கிற தமிழ் மக்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி ரில்வின் சில்வா ரங்கி பேச்சுவார்த்தை செய்து கைகுலுக்கி போயிருந்தாரண்டா இலங்கை அரசியலிலே எதிர்க்கட்சிகள் என்ன பாடாய்படுத்தியிருப்பார்கள் ஜேவிபி கவர்மெண்ட். ஆகவே அவர்களுக்குத்தான் அது இழப்பு. அவ்வளவு பேருக்குள்ளேயும் அந்த கொடிகளுக்கும் மத்தியில் ரில்வின் சில்வா வந்துட்டு போறது. அவை நாங்கள் இதை ராஜதந்திர அணுகுமுறையாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே ஒழிய அடித்து திரத்தி பேசி கூச்சலிட்டு ஒரு காட்டு மிராண்டித்தன்மையாக செய்து அவர்களுக்கு கிரெடிட் எடுத்து கொடுத்திருக்கிறோம். இது எங்களுடைய புலம்பெயர் தேசத்துடைய அரசியல் ராஜதந்திரமற்று நகர்வதற்குரிய முழு அறிகுறி. இது முதலாவது விடயம். அதை விட ஈழத்திலையும் பார்த்தோம்னா சில கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தால் ஜேவிபி உறுப்பினர்களையோ அப்படியே பெரிய விருமாண்டி போல தடுத்து நிறுத்துவது, பேசி கிளைப்பது, அது யாராவது வந்துவிட்டு அவர்கள் தங்களுடைய அரசியலை வலுப்படுத்துவதற்காக கூட வந்துவிட்டு போடும். அது ஒரு நினைவிடம். அதிலே பூசிப்பதற்கு, தமிழராக அனைவருக்கும் ஆத்மாந்தமாக பூசிப்பதற்கு உரிமை உண்டு. ஆகவே இந்த காட்டு மிராண்ட அரசியல், அதை விட இந்த சண்டித்தன அரசியல், இந்த உணர்ச்சி பிரவாக அரசியல் என்பது இனி ஒருபோதும் வேலைக்காகாது. இதை ஈழத்திலும் காண்கின்றோம். இந்த நினைவெழுச்சிகள் செய்கின்ற நாட்களிலே தடுத்து நிறுத்துவது, விளக்கு கொளுத்த முண்டி அடிப்பது, வருகின்றவர்களை அடித்து விரட்டுவது, பேசி கிளைப்பது, கூப்பாடு போட்டுவது, இந்த கலாச்சாரம் இப்பொழுது லண்டன் உலகமெங்கும் புலம்பெயர் தேசங்களையும் ஒரு பாதினியம் போல போய்விட்டது. ஆகவே பேச வருகிறார்கள். பேசாமல் பேசி கிளைத்தால் எப்படி தீர்வை பெறுவது? பேச வருபவனோடு பேசாமல் பேசி கிளைத்தல் எப்படி தீர்வை பெறுவது? 2002 சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட பின்னர் இரு தரப்போலும் விடுதலை புலிகளும் இராணுவத்திலும் அவர்களுடைய உடையிலேயே கைலாக கொடுத்து பேசி ஒரு மேசையிலே இருந்து பேசினால்தான் தீர்வை பெறலாம். அப்படி பேசினார்கள். ஆனால் இங்கே அவர் பேச வருகிறார் அந்த மக்கள் மத்தியிலே, அதுவும் தடை செய்யப்பட்ட ஒரு கொடியோடு பேச வருகின்றார். கொடிகளுக்கு மத்தியிலே நாங்கள் காட்டு மிராண்டித்தனமாக அடித்து என்னத்தை பேச வருகிறார், என்னத்தை கேட்க வருகிறார் என்பதை கேட்காமல் நாங்கள் அடித்து கலைத்து விட்டோம். அது ஜேவிபியாக இருக்கட்டும், எங்களை இனப்படுகொலை செய்வதற்கு ஒத்தாசை புரிந்த கட்சிகளாக இருக்கட்டும். ஆனால் இப்போ ஆட்சியில் இருக்கிறது அவர்களோடு கதைக்க வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை. அது புலம்பெயர் தேசத்திலேயும் சரி, இலங்கையிலேயும் சரி. ஆகவே இந்த நடந்த லண்டன் சம்பவம் மிக கேவலமான சம்பவம். அதாவது எங்களுடைய தமிழ் அரசியல் ஒரு ராஜதந்திரமற்ற ரீதியில் தனிய உணர்ச்சி பிரவாகத்தில் மட்டும் கட்டமைக்கப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு அபாயமான நிலையை காணக்கூடியதாக இருக்குது. இது என்ன வேணும் என்று அவைக்கு பிரச்சனை இருக்க வேணும். தமிழ் சிங்கள பிரச்சனை அப்படியே பொங்கி எழ வேணும், பத்தி எரிய வேணும் என்றதுதான் இப்போ அவைன்ற நினைப்பா இருக்கிறது போலக்கு. ஈழத்திலேயும் இது ஒரு நோயாக வந்திருக்கிறது. யாராவது நிகழ்ச்சி செய்த யார் செய்கிறது, யார் உரிமை கோர்றது, வந்தவனை அப்படியே மல்லு கட்டி கொண்டு நிற்கிறது விரும்மாண்டி மாதிரி பார்க்கவே அருவருப்பான அரசியலாக மாறப் போன்றது. எங்கண்ட இனத்துக்கு தீர்வு தேவை என்று நாங்கள் எண்ணினால் நாங்கள் பேச வேண்டும். முதலில் ராஜதந்திரமாக அணுக வேண்டும், ராஜதந்திரமாக பேச பழக வேண்டும். அதுக்குரிய ராஜதந்திர வட்டம் கட்டமைக்கப்பட வேண்டும். பார்ப்போம். அது இனியாவது இந்த பிழைகளை தளர்த்தியாவது நாங்கள் எங்கண்ட உண்மையாகவே உணர்வு ரீதியாக ஆத்மார்த்தமாக எங்கண்ட இனத்துக்காக நாங்கள் தீர்வுக்காக போராடுகிறோம், ஒன்றுபட்ட இலங்கைக்கு சமஷ்டிக்கு சுயநிர்ணய தீர்வுக்கு போராடுகிறோம் என்றால் இந்த வெற்று வீணாவேச உணர்ச்சி வச கோஷ்டிகளை ஒழித்து கட்ட வேண்டும். அவர்களை இப்படி போராட்டங்களுக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும். அதை ராஜதந்திர வட்டாரங்கள், அது நல்ல ஒரு புத்திஜீவிகள் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும்.
மீண்டும் இதனுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்கள். பதிவு சிறந்ததென்றால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.